வணக்கம் வணக்கம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஆனா ரொம்ப பெஜாரா போச்சு தெரியுமா? போஸ்டிங் குடுக்கறதுல பின்னாடி எவ்வளோ பேரு பொறாம பூச்சின்னு திரிஞ்சுனுக்குறானுங்க. எல்லாம் அப்படிதான் தலைவரா இருக்காங்க. அதனாலதான் உங்களை நான் மாவட்ட செயலாளரா போட்டுக்கிறேன். உங்களுக்கு மெயின் வேலையா என்ன தெரியுமா இருக்கணும்? பூத்துலயும் போயிட்டு கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்தணும். கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்குதான் உங்களை போட்டுக்கிட்டு அந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம். உங்க கையில துட்டு வாங்காம வாங்கி உங்களுக்கு போஸ்டிங் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளவு துட்டு வாங்குறான். துட்டு வாங்கணும். முதல்ல போஸ்டிங் போட்டுனா சும்மா கிடையாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு துட்டு வாங்கி தலைமைக்கு கொஞ்சம் என்ன பண்ணும், கமிஷன் கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கோங்க. புரியுதா தலைவரே? இந்த விஷயம் தலைவருக்கு. தலைவர் பாக்கெட்ல உள்ள இருப்பாரு. நம்ம சொல்றதுதான் தலைவருக்கு. நான் சொன்னாதான் உக்காருவாரு. நான் சொன்னாதான் பாத்ரூம்குள்ளேயே போயிட்டு வெளியே வருவாரு. அவருக்கு காசு போகுமா? அவருக்கு என்ன, அது நான் கணக்கு குத்துக்கிறேன். உனக்கு என்ன, எனக்கு கொடு. நீ காசு ஒழுங்கா என்ன பண்ணும், ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, எத்தனை பர்சன்டேஜ், மீறி நீ என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, காசு வாங்காம போஸ்டிங் போடக்கூடாது. அது செகண்ட் என்னன்னா, பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்தணும். கண்டிப்பா தலைவரே, சொல்லிட்டீங்களா? செஞ்சறோம் தலைவரே. மட்டும் பாருங்க, 69,000 பூத் கமிட்டி நம்ம என்ன பண்ணோம், போடணும். மத்த சூரிய கட்சியோ ரெட்ட கட்சியோ இல்லாதத நம்ம செய்யணும். வெயிட் பண்ணி பாருங்க தலைவரே, எப்படி மாஸ் கட்றோனே. அதுக்கும் மேல தலைவரே, அதுக்கும் மேல பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்களை மாவட்ட செயலாளரா நாங்க இருக்கோம் தலைவரே. நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி மாஸ் கட்றோன்னு பாருங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு கவலையே கிடையாது. அத நீங்க என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். சரியா? ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கவலைப்படாதீங்க. அப்படியே பொறுத்திருந்து பாருங்க, கொண்டாடுவீங்க. முதல்ல போயிட்டு பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துனோம். சரி தலைவரே. என்ன தலைவரே சொல்லுவாங்க? விசுவாசம்னா அஜித் போற நச்ச போல. இல்ல தலைவரே, நன்றி உணர்வா இருக்கிறது நாய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்க பேரு தான் உங்களுக்கு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அடிச்சிட்டு போற. விசுவாசம் சொன்னாவே எங்களை தான் தலைவர் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிடறோம். சிறப்பா என்ன நீங்க என்ன பண்ணணும், தூக்கி மேல நிறுத்துறோம். அது செஞ்சா போதும். விசுவாசம் சொல்லிட்டு கடிச்சிட்டு போற. அதெல்லாம் இல்ல தலைவர். போய் பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணினோம். பாருங்க எப்படி சேர்த்து ஆள் சேர்த்துட்டு வரோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எத்தனை பேரை நான் சேர்த்திருக்கேன் பாத்தியா ஹேமா? உங்களோட நான் தான் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் பாருங்க 3000 பேருக்கு மேல சேர்த்திருக்கல. உங்களோட அதிகமா தான் சேர்த்திருக்கேன். எவ்வளவு சேர்த்திருக்கீங்க? நான் உங்களோட ஒரு 2000 பேர் அதிகமா சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கட்டும். அப்புறம் நீங்கனா? நான் ஒரு 7 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 7 வந்திருக்குமா? வந்திருக்கும். பொண்ணுங்க நாங்க போய் எங்களுக்கு கம்மியா தான் வந்திருக்கு. பையன் நீங்க போயிட்டு உங்களுக்கு வந்துட்டாங்களா? நான் அந்த வீட்லயே படுத்துக்கிட்டேனே. படுத்துட்டீங்களா? நானும் ஒரு வீட்டாண்ட போய் எவ்வளவு நேரம் நிக்கிறேன், எட்டி கூட பாக்க மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? எட்டி பாக்கலன்னா என்ன, எகிரி குதிக்க வேண்டியது. எவ்வளவு வந்திருக்கு? எவ்வளவு பேர் சேர்த்திருக்கீங்க? 3000 பேருங்க. நீங்க? நான் 5000. நீங்க? நான் 10,000 சேர்த்துட்டேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எப்படிங்க? எல்லாம் பேச்சு திறமைதான். பேச்சு திறமைதான். அப்படி என்னதான் பேசணும்? எல்லாம் மாவட்டம் வரீங்களா? திருநெல்வேலி எல்லாம் வந்தாச்சு. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. சிறப்பா செஞ்சிட்டீங்களா? நம்பித்தான் நான் என்ன பண்ண போறேன், தலைவர்கிட்ட போறேன். நீங்க குடுக்குற இந்த பூத் கமிட்டி மெம்பர் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு கொடுப்பேன். அவரு அப்படியே என்ன பண்ணுவாரு, புகழ்வாரு. அது அப்படியே எடுத்துன்னு டபுள் மடங்கா உங்களுக்கு கொடுப்பேன். சூப்பர் தலைவரே. கொடுங்க. செவரெல்லாம் எகிரி குதிச்சிருக்கோம் தலைவரே. ஐயோ போச்சே. கூரை மேலே ஏறிட்டேன். அப்புறம் என்ன, நான் வீட்டு வாசல்ல நைட்டு படுத்துட்டு தலைவரே. இப்படிதான் இருக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரா இருந்தீங்கன்னா இதுக்கே நீ செலவு பண்ண, எலெக்ஷன்ல எப்படி நீ செலவு பண்ணுவ? உங்களுக்கு எல்லாம் என்ன, உங்களுக்கு எதுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்தா? இப்பவே நீங்க என்ன பண்ணணும், சம்பாரிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு கீழே போஸ்டிங் போடுறவங்களுக்கு எல்லாம் துட்டு வாங்கிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன்ல செலவு பண்ணுங்க. தலைமை இடத்துல இருந்து ₹1 கொடுக்க முடியாது. அதுக்குதான்ப்பா வந்துக்கிறாரு லாட்டரி அதிபர். அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. காசு கொடுக்க முடியும் தலைவரே. அதுதான்ப்பா லாட்டரி அதிபர் வந்துக்கிறாருல, துணை பொதுச்செயலாளர் வந்துக்கிறாரு. அவர்கிட்ட வாங்கி கொடுக்க போறேன். உனக்குன்னா
அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நெக்ஸ்ட் மீட்டிங்ல ரெடி பண்ணலாம். காசு கிஸ்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? தலைவரே கொஞ்சம் Okay, பார்த்து தலைவரே, பண்ணுங்க தலைவரே. தலைவரே. தலைவரே ப்ளீஸ் தலைவரே. உங்களை நம்பிதான் இருக்கும். தலைவர் கூப்பிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் தலைவர் சம்மதம் போலயே. கூப்பிட்டாரு, அடுத்து என்ன பண்ண போறான்னு பாப்போம். அவர் என்ன சொன்னாரு முன்னாடி, அங்க என்ன குடுக்குறாங்களோ அது அப்படியே டபுள் வந்து மடங்கா குடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஐயோ நிறைய கொடுத்துருப்பாரு தலைவரு. எவ்வளவு தருவாங்களா இருக்கும் நிறைய. பாப்போம் ஐயோ, பாப்போம். அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்க. ஒரு செம்ம பாப்பம் ஜாலியா வேற இருக்கும். இருக்கு எனக்கு. வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டோம் தலைவரே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்களுக்காக தான் தலைவரே காத்திருந்தோம். எதுக்கு கால் காத்துக்கிறீங்க? கடங்க காத்திருக்கோம். இதுக்குதான். நீங்க தான் ஏதோ டபுள் மடங்கா குடுக்குறேன்னு சொன்னீங்களே. டபுள் மடங்கா குடுக்குவா? ஆமா. வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பா தலைவரே. தலைவர் எனக்கு குத்துக்கிறாரு. எங்களுக்கு நிறைய குத்துக்கிறாரு. தலைவர் பேக் எடுத்து வந்திருக்கேன். நான் 2 பேக். வந்துருக்கியா? சரி. இது உண்மையிலேயே நீங்க போயிட்டு ரெடி பார்த்து எல்லாத்தையும் சத்தியமா தலைவரே, நான் 10,000 சேர்த்திருக்கேன் தலைவரே. தலைவரே. தலைவரே, நான் 3000 சேர்த்திருக்கேன் தலைவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போய் ஒவ்வொருத்தரையும் புடிச்சு நீங்க சேர்த்துக்கிறீங்க. அங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வீட்டுக்குள்ள கூட விடல தலைவரே. வாசல்லே உட்கார்ந்து தலைவரே கால்ல காத்துக்கிட்டு. உழுவா குறைதான் தலைவரே. தலைவர் நான் டான்ஸ் ஆனேன் தலைவர் இதுக்காக. அப்படியா? நான்லாம் ரோட்லயே உருண்டுட்டேன். சூப்பர், சூப்பர். அப்போ நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஆமா தலைவரே. நீங்க ஒர்க் பண்ணதுக்குன்னா அப்படியே தூக்கி மாலை வைக்கணும். உண்மையா தலைவரே. குத்த லிஸ்ட தலைவர்களை குத்த சூப்பர் தலைவரே. குத்தாரு டபுள் மடங்கா. கொடுங்க தலைவரே. தலைவரே. எல்லாருக்கும் தனித்தனியா குடுக்குறேன். ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கின்னு நான் பொதுச் செயலாளரா இருக்கிறேன் பத்தியா? என்ன நான் சொல்லணும்? அறிவு கட்ட முட்டாளுங்களா நீங்க குத்துது எல்லாமே பொய்யா. 25,000 போலி பூத்து கமிட்டியில ரெடி பண்ணிடுறீங்க. உங்களை நம்பி நான் வந்து மாட்டிக்கினேன். தலைவர் என்ன வச்சு செய்யறாரு. அந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஐசா கேள்வி கேட்கிறாப்பல என்ன நான் எங்க போய் முட்டிக்கிறேன்? ஆமா, உங்களெல்லாம் வச்சு நான் பொதுச் செயலாளரானா என்ன மாட்டி விடுறதுக்குன்னே கூடியே இருந்து என்ன பண்ணிடுறீங்க? சுத்தி நிக்கிறீங்க. அறிவு கட்ட முட்டாளுங்களா? என்ன அறிவு? இது உண்மையானதுதான். உண்மையானது தலைவரே. சீ, போங்கயா. நீங்களும் உங்க இதுவும் அழகா இந்த கண்டுபிடிச்சிட்டா போல. மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார் பாரு, தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர். கண்டுபிடிச்சிட்டேன். அவன் போட்டு குத்துட்டாயா. நீங்க பண்ணுது எல்லாமே போலி. அறிவு கட்ட முட்டாளுங்களா? நோ 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 பேட் பேட். மம்மி பாவம் டாடி பாவம். போது போது. ஸ்டாப் ஸ்டாப். நெவர் நெவர். உங்களெல்லாம் வச்சுக்கின்னு பேக் எடுத்துன்னு வந்துக்கிறான். நான் பேக் எடுத்துன்னு போயா. பேக்ல இதெல்லாம் பொறுக்கின்னு போயா. உங்களெல்லாம் மாவட்ட செயலாளரா போட்டுக்கின்னு நான் வந்து இங்க பொதுச் செயலாளரா இருந்துன்னு அவரு தலைவர் என்ன மானாவரியா கேள்வி கேட்டுக்கின்னு